மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய் துருவல் நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுக்கலாம். அடுத்தது மீன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி 4 தக்காளி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். குடம்புளி ஒரு 10 இது நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் மிக்சியில் 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்க கடுகு, சீரகம், வெந்தயம் இதுவும் நம்ம தாளிக்கும் போது போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். கல் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கட்லா மீன் இப்போ இதில் 3 கிலோ இருக்குது. நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். மீதி ரோஸ்ட்டுக்கு தனியாக எடுத்துக்கலாம். அப்போ 1.5 கிலோ மீனுக்கு நம்ம இந்த குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நல்லா உப்பு போட்டு க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஏற்கனவே குழம்பு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி 2 லிட்டர் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டி ஒன்று நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கடலை எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த வெங்காயம்லாம் எவ்வளோ ஃபுல்லாக டிப்பாகி வணங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம். 2 பெரிய வரமிளகா உள்ளே போட்டுக்கலாம். அது வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை. லைட்டாக கல் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா சீக்கிரம் வதங்கும். அது நல்லா ஒரு ரெட் கலரில் வந்து நல்லா வதங்கி சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம அதை வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை அந்த இதை வந்து பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிட்டே இருக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதை அடியில் பிடிக்காத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேஸ்ட்டுன்னு போட்டாவே உள்ளே வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க தக்காளி வந்து பேஸ்ட் வந்து நல்லா உள்ளே ஊற்றி அதுவும் அந்த பச்சை வாசம் போய் ஒரு கிரேவி டைப்புக்கு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி அதையும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் தக்காளி போய் நல்லா ஒரு பேஸ்ட் இதில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள் அதையும் இதை வந்து நம்ம பவுடராக போட்டோம்னா சட்டியில் தீஞ்சு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதனால் ஏற்கனவே நம்ம தண்ணியை ஊற்றி அதை நல்லா கரைச்சி கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு அது கிரேவி மாதிரி நல்லா வரும். அதையும் நல்லா உள்ளே போட்டு நம்ம அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இது வந்து அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் சிம்மிலேயே வச்சு கொஞ்ச நேரம் அதை வேக சொல்லி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேணாலும் அந்த இதை வந்து நீங்கள் அரைச்சி வச்சுருக்க பாத்திரத்தை க்ளீன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்ல ஒரு கிரேவியாக அந்த ஒரு இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை மூடி வச்சுருங்க. சிம்மிலேயே வச்சு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மீனை மட்டும் நம்ம எடுத்து இதில் வந்து நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்க பீஸ் எல்லாம் நம்ம அது போட்டால் சரியாக வராது. அதனால் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை தனியாகவும் குழம்புல வந்து அந்த தலை, அந்த வால் பகுதி இதெல்லாமே நம்ம குழம்புல போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரை வந்து நல்லா நீட்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிம்மில் வச்சு நல்லா இது பண்ணியிருக்கோம். அடி பிடிக்காத மாதிரி நல்லா ஒரு மாதிரி நம்ம கிரேவி வெந்து நல்லா ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காயம் பேஸ்ட்டை வந்து உள்ளே ஊற்றி அதையும் நல்லா கிளறலாம். அப்புறம் அந்த பாத்திரம்லாம் இருக்கிற அந்த அலாசர தண்ணி லைட்டாக விட்டு நல்லாவே வந்து அதை மெயினில் வச்சு நீங்கள் அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா சூடு பண்ணுங்கள். அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ அந்த தேங்காய் இதெல்லாம் வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் இருக்க அந்த இதை வந்து க்ளீன் பண்ணி அந்த தண்ணி லைட்டாக ஊற்றி அதை நல்லா வேக வைக்கிறோம்.
அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி ஊற வச்சிருக்கிறத அதை அப்படியே உள்ள போட்டு மறுபடியும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி எவ்வளவு எடுத்து வச்சிருக்கோமோ, ஏன்னா ஒரே இதா ஊத்திட்டாதான் உங்களுக்கு அது கொதிச்சு கரெக்டா வர்றதுக்கு சரியா இருக்கும். ஏன்னா பத்துலன்னு ஊத்துனோம்னா குழம்பு டேஸ்ட் இருக்காது. அதனால ஊத்தும் போது எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியை நீங்க ஃபர்ஸ்டே ஊத்திருங்க. உங்களுக்கு நல்லா கெட்டியா வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை குறைச்சிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே மீன் குழம்பு வந்து 2 நாள் வச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். முதல் நாள் தண்ணி மாதிரி இருந்தாதான் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு சுண்டும் போது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். குழம்பு வந்து ரொம்ப நேரம் வேகணும். ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா குழம்பு வேகணும். அதுக்குள்ள நீங்க ஃப்ரைக்கு என்ன பண்ணுமோ அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு நீங்க ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிக்கும். எப்படியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாவது உங்களுக்கு அதுல குறைஞ்சிரும். மூடியே வச்சு நம்ம கொதிக்க வைக்கும் போது உங்களுக்கு தண்ணி வந்து சுண்டாது. ஓப்பன் பண்ணி வச்சு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து உங்களுக்கு சுண்டும். அதனால அந்த இதை வந்து நம்ம அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். இப்போ கடைசியாக நான் போடுறது வந்து சோம்பும் வெந்தயமும் லைட்டாக சூடு பண்ணி பவுடர் பண்ணி அதை நான் போட்டிருக்கேன். அது வந்து குழம்புக்கு வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக நம்ம போடுறது. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மீன் துண்டுகளை வந்து உள்ள போட்டுடணும். இதை வந்து மீன் போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் கரண்டி விட்டு நல்லா கலக்கணும். 2வது தடவை கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கரண்டி போட்டோம்னா மீன் வந்து உடஞ்சிரும். நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டு எல்லாம் உள்ள போட்டு கரண்டி வச்சு நம்ம லைட்டாக தான் அதுவும் கிளறணும். ரொம்ப இதில் நார்மலான குழம்பு கலக்கிற மாதிரி கலக்கக்கூடாது. அந்த நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கொதித்து உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் மீன் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு சுண்டும் இது பண்ணும் அப்படின்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் மீன் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி அந்த இது வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மீன் துண்டுகளை நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸில் மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓரம் மட்டும்தான் நீங்கள் லைட்டாக கலக்கணுமே ஒழிய மீனை வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில் வச்சு சுத்தினா போதும். ஆனால் இது வந்து குழம்பு நிறையா இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளால் அதை சுத்த முடியாது. அதனால் லைட்டாக நம்ம கரண்டி பட்டும் படாமல் மீன் உடையாத அளவுக்கு நம்ம லைட்டாக விட்டு நம்ம கிளறிக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் தனியாக உங்களுக்கு மேலே திரண்டு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் குழம்பு அடுப்பை வந்து நீங்கள் சிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த சட்டியோட ஹீட்டே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம கருவேப்பிலை மேலே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மேலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு மணமாக இருக்கும். வெந்தயமும் சோம்பும் லைட்டாக நீங்கள் வந்து வறுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. அந்த பவுட்ரு தான் நான் போட்டேன். தேங்காய் எண்ணெயும் நான் வந்து போட்டிருக்கேன்.
இந்த மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.